இங்கிலாந்தில் ஜான் வைக்லிஃப் என்பவர் ரோம சபையின் தவறுகளையும் வேதாகமத்துக்கு முரணான போதனைகளையும் குறித்து எழுதியதோடு சபை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என எழுதினார். மக்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடக்க போதித்ததுடன் வேதாகமத்தை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தார். இங்கிலாந்து குயினான ஆன் ஆஃப் பொஹேமியா ஜான் வைக்லிஃபின் போதனைகளை பின்பற்றியதுடன் பொஹேமியா நாட்டவர் இங்கிலாந்தில் கற்பதற்கு வழிவகுத்தார். அவ்வாறு கல்வி பயின்ற ஜெரோம் என்பவர் நாடு திரும்பி ஜான் ஹஸ் என்ற பொஹேமியன் மதகுருவுடன் ஜான் வைக்லிஃபின் போதனைகளை பகிர்ந்து கொண்டார். இவர்கள் இருவரது பணியினால் பொஹேமியாவில் உள்ள பலர் தங்கள் சொந்த மொழியில் வேதாகமத்தை கற்றறிந்தனர். எனவே ஜான் ஹஸ், ஜெரோம் ஆகியோர் சபையின் எதிரிகளாக தீர்க்கப்பட்டு உயிருடன் எரிக்கப்பட்டனர். இதனால் மக்கள் கடும் வேதனையும் கோபமும் அடைந்ததுடன் ஜான் ஹஸ்ஸின் போதனைகள் பொஹேமியா முழுவதிலும் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் மிக